வணக்கம் மை டியர் மக்களே, எல்லோருக்கும் சந்தோஷமான தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கொட்டுற மழையில சரி எங்க மழையை காலையில எவ்வளோ நேரம் கொட்டி தீத்தது, இப்போதான் கொஞ்சம் கேப் விட்டுருக்குது. கொட்டுற மழையில பார்த்தீங்கன்னு சொன்னால் தைப்பொங்கல் கொண்டாடுறதுக்காக கடற்கரைக்கு தைப்பொங்கல் கொண்டாடி பட்டம் வர்றதுக்காக கடற்கரைக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். சரியோ, காலமையில இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி இன்றைக்கு கடற்கரைக்கு போகிற பிளான் கேன்சல்டு அப்படின்னு நினைச்சிட்டோம். ஏன்னு சொன்னால் சரியான மப்பு, சூரியனே விரையில பொங்குற டைமில் சரியோ எங்கடா வளமையை போல் சூரியனை டெய்லி பார்த்து சைட் அடிக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியனே காண கிடைக்கலன்ற மாதிரி மப்பு மந்தாரமாக இருந்தது. ஒரு 3-4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடியாவே இல்லை கடற்கரைக்கு போகிற மாதிரி. ரோட்டில் ஆக்கில் போது சனப்பிழக்கவும் இல்லை. எல்லோரும் வந்து மழை, சரி இன்றைக்கு தைப்பொங்கல் வீட்டில் தான் போகுதேன்னு அப்படின்னு சொல்லி போட்டு வீட்டில் இருந்துருக்குங்க சனக்கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால். ஆனால் ஒரு கேப் விட்டுட்டோன்னா எல்லோரும் வந்து ஓடி வந்துட்டு சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடற்கரைக்கு தான் போகிறோம். இப்போ கடற்கரைக்கு நான் போகிற நேரத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:30 மணி ஆகுது. சரியோ, கொஞ்சம் மழை விட்டு கொடுத்ததால போகக்கூடிய மாதிரி இருக்குது. எவ்வளவு கிரவுண்டு பார்த்தீங்களா, எவ்வளோ சனம் இருக்குன்னு சொல்லி போட்டு சரி கடற்கரையில் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேற்று ஒரு காணொலி போட்டிருப்பேன். கடல் நல்லா கிட்ட வந்துட்டு கடல் அரிப்பு காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மணல் மெடலை வந்து கொண்டு போடுது. கடல் வந்து நிற்கவே இடம் இல்லை. வளமையாக போன வருஷத்தில் 2 பட்டமேத்தின இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கடல்லாம் நிற்குது. இந்த முறை எப்படி சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குமோன்னு பார்த்தால் சரி பரவாயில்ல, கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய மாதிரி தானே இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த பக்கம் புல்லாந்தரைன்னு ஒரு வெட்டை இருக்குது, அதில் கொஞ்சம் வந்து வடிவ 2 பட்டங்கள் ஏற்றலாம். சரியோ, வளமையை போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் சாதாரணமாக இப்படி போன பொங்கலுக்கு வந்ததுகளோ அதே மாதிரி தான் வந்திருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் குறைவு, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல என்ற மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்நாக்ஸ் கடைகள் எல்லாம் போட்டிருந்து கச்சான் டிப்பி எல்லாம் வந்து போட்டு இருக்கிறாங்க. வளமையை போல் ஐஸ்கிரீம் வேன்ஸ் எல்லாம் வந்து நிற்கிது. மழை இல்லாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பிறந்த இடமா இருந்திருக்கும். நல்ல வடிவா வந்து 2 பட்டமும் ஏற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. கணக்கு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரவாசி ஜனமும் இன்றைக்கு பட்டு திருவிழா. அங்கேன்னு சொன்னால் பருத்தித்துறை எங்கட ஏரியா, அங்கே வெல்வெட்டித்துறை பக்கத்து ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டு திருவிழா நடக்கிறது தானே தைப்பொங்கல்னு சொன்னால். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போயிட்டாங்க எல்லோரும் வந்து லைவும் பார்த்தேன். நல்லா இருந்தது. இன்றைக்கு நான் போகிறதுக்கு இருந்தால் அந்த மழை காரணமாக போயிடல. இஞ்சியும் வந்திருக்க மாட்டேன் மழைன்னு சொன்னேன். மழையண்டா அதுதான் விரும்பின வெளியில் அம்மா சொல்லனா நல்ல புது உடுப்பை போட்டு கொண்டு போங்க, மழை பெஞ்சால் அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து கிளம்பின்னு பிடிக்கிறதா இதோடு சொல்லிவிடமே. நல்லா வடிவ பார்த்து உடுப்பை எடுத்துட்டு போட்டு கொண்டு போனல மழைக்கு நினைச்சிட்டு வா என்ன சொன்னா. இந்த மனசு வராத மழையை வான்னு சொல்லி கூப்பிட போதாவில் இருக்குன்னு சொல்லி போட்டு ஒரு மாதிரி ஓகே. எங்களுக்கு இந்த வருஷமும் தைப்பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மழை இடைவெளி கொடுத்துட்டு சரியோ. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் சொன்ன இடம் தானே, இங்கே அங்கால நல்ல கடல் வந்துட்டு இந்த பக்கம் புல்லாந்தரைன்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் பட்டம் விடக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா சாதாரண பட்டங்கள்லாம் நேற்று வினம் எப்படின்னு சொன்னால்